வெளியே வேற ஹவுஸ் ஓனர் அண்ணா வேற நின்றுக்கிட்டு இருக்காரு. பீரோக்குள்ள வச்ச 3000 எங்கிட்டு போனுச்சுன்னு தெரியலையே. ஏமா 3000 பீரோக்குள்ள தானே வச்ச, வேற எங்கிட்டு வச்சியா? நீ ஒரு கை மறந்தால் ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடிக்கிட்டு இருப்ப. அடே, நான் கையெல்லாம் மறந்து எங்கே வைக்கிறடா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா எங்க வச்சேன்னு. ஆனா இப்ப அந்த இடத்துல இல்லடா. 3000 காணான்ற எங்கிட்ட வச்சா என்னன்னு தெரியலையே. இங்க பாருமா, ஒழுங்கா போய் செக் பண்ணி பாரு. நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காம. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படியே சமாளிச்சிட வேண்டியதான். அச்சாணி இல்லாத தேரு முச்சாணி ஓடாம. இப்ப யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க பாயி. ஏண்டா உங்க ஆத்தா கறி எங்கிட்டோ வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? நான் ஒன்றும் எங்கேயோ வச்சுக்கிட்டு எங்கேயோ தேடல. நான் வச்ச இடத்துல தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது எங்கிட்ட போனுச்சு? இல்ல எங்கிட்ட போனுச்சுன்றேன். நான் அந்த திருடனானா இல்ல என் பையன் திருடனானா? இப்ப என்ன நீங்க எதுக்கு இப்ப எதிரிக்கிட்டு வரீங்க? இப்ப நீங்க யாராவது திருந்தீங்கன்னா என்ன சொன்னமா வச்சமா? அப்ப உங்க ஆத்தா கறி காசக்கான நடு வீட்டுல வச்சு பேசினா அப்ப நாங்க தானே வீட்டுல இருக்கோம். அப்ப நான் எடுத்ததான் பேரா? அத்தை, நான் காசை காணான்னு தான் அத்தை சொன்னேன். நீங்க எடுத்தீங்க வச்சீங்கன்னு சொல்லல. எங்கிட்ட பார்த்தா எடுத்து கொடுங்கன்னு தான் சொன்னேன். ஆத்தாடி ஆத்தா, நல்லா இருக்குதம்மா. அப்ப நான் எடுத்த மாதிரி தானே நீ சொல்றது வருது. டேய், உங்க ஆத்தா எங்க காசை வச்சாலாமா? எனக்கு என்ன தெரியும்? எந்த சாலை கடிலமா? சிவப்பு கலர்ல கல்யாண சாலையில தான் வச்சேன். ஆத்தாடி, நான் கூட வச்ச இடம் தெரியாது, கை மறந்தவளா இருப்பான்னு பார்த்தா இவ சரியா சொல்றாளே. பச்சை சேலைக்கிட்ட இருந்து எப்படி போகும்? காசுக்கு என்ன கையா முளைச்சிருக்குது? வீட்டுல யாராவது மறந்து எடுத்து வச்சிருப்பாங்களோ என்னவோ. யாரெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அங்க நான் காசு வச்சது யாருக்குமே தெரியாது. உன் புள்ள இது எடுத்துக்கிட்டு ஓடி இருப்பாளா என்னவோ? என் புள்ள எங்கிட்டும் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவளே கை நிறைய காசு சம்பாதிக்கும் போது அவ எதுக்கு எடுக்கணும்? ஆமா, ஊமை ஊரை கெடுக்குன்ற கதையாத்தான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கால. அப்புறம் என்ன எடுக்காமையா போவா? இங்க பாருங்க, அவகிட்டயே ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவளோட சம்பாத்தியத்துல ஒரு நாள் கூட நான் 1 ரூபா வாங்கினது கிடையாது. அம்புட்டு பணமும் அவ வச்சிருக்கும் போது எதுக்கு இந்த பணத்தை எடுக்கணும்? அதுவும் 3000 ரூபாய். அவ சம்பளத்துக்கு ஈடுனை கூட கிடையாது. முதல்ல ஒழுங்கா பீரோவை பார்க்க சொல்லு. ஏமா, ஒழுங்கா பீரோவை பாருமா. நல்லா பார்த்துட்டேன்டா. எல்லா சேலையும் எடுத்து வச்சு பார்த்துட்டேன். ஒன்னுலயும் இல்ல. ஹவுஸ் ஓனர் வேற வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கோசரம் தான் நேத்து வேலைக்கு ஓடுனேன். இப்ப என்னத்த பேச்சு வாங்க போறோமோ தெரியல. ஓ, என்ன பண்றது? இப்ப என்ன, ஹவுஸ் ஓனர் காசு தானே கொடுக்கணும். நாளைக்கு வர சொல்லு, என்னன்னு பார்த்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டா. அம்மா, நாளைக்கு கொடுத்து என்னோட சம்பள காசு இருக்குல்ல, நான் தாரேன். அதை வேணா நீ எடுத்து கொடு. இல்லடா, பிள்ளைங்களோட 10 ரூபா கூட நான் வாங்கக்கூடாதுன்னு முடிவோட இருக்கேன்டா. அவ சம்பாத்தியமும் வேணாம், உன் சம்பாத்தியமும் வேண்டாம். ஆத்தாடி, இன்னும் அவன் நேற்று கொண்டு வந்து காசு கொடுத்த விஷயம் இவளுக்கு தெரியாது போல இருக்கே. அப்படியே கமுக்கமா மறைச்சிட வேண்டித்தான். ஏமா, இப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டிய நேரம் கிடையாதுமா. ஹவுஸ் ஓனர் வெளியே நிக்கிறாரு, அவருக்கு வாடகை காசு கொடுக்கணும். நான் தாரேன், கொடுத்துரு. வேணாண்டா, பிள்ளைங்க கிட்ட இருந்து 10 ரூபா கூட நான் வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். வயசான காலத்துல முடியாத தள்ளாடுற வயசுல வேணா உங்ககிட்ட 10 ரூபா கூட நான் எதிர்பார்ப்பேன். என் உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் நான் யார் கையையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன். அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு நிற்கவும் மாட்டேன். பாத்தியாப்பா உன் பொண்டாட்டிக்கு திமுற? நீ தான் சொல்றல நாளைக்கு கொடுத்துக்கலான்னு. ஏன் நாளைக்கு கொடுத்துக்கலான்னு சொன்னா அதனால நான் வாங்க மாட்டேன்னு சொல்றானா? திமுறியா? திமுறு தலவாள் புரியாம தான் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. அப்பயும் வாயை திறக்கும் போது சட்டு சட்டு நீ வச்சிருந்தேன்னு வையே, இன்னைக்கு அவன் நம்ம பேச்சை கேட்டு உன் பேச்சை கேட்டு இருப்பா. பாத்தியா, உன் பேச்சை கேட்காம கூட போறா. இவ கை நிறைய சம்பாதிக்கிறான்னு அவளுக்கு திமுரு. முதல்ல எரியறத புடுங்கினாத்தான் கொதிக்கிறத அடங்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல அவளை வேலை வெட்டிக்கு போவேனான்னு வீட்டோட முடக்கி போடு, அப்பதான் இவளை அடங்குவா. இல்லன்னு வையே, இப்படித்தான் எது தெரிஞ்சு நிகழ உறவு கிட்ட வந்தா மொட்டை பகன்ற கதையா நீயா வந்து வழியக்க பேசுற. அவளை வேலைக்கு போறத பத்தியா? இவளை மாதிரி ஆளுகளெல்லாம் நம்ம அலைய விடுவீங்க. அதை விட்டு நீ பாட்டுக்கு இருக்காத. முதல்ல அடிச்சு நீ வேலை வெட்டிக்கு போனா ஒண்ணு வேணாலும் மூளையில போடு, அப்பதான் இவளை அடங்குவா. இந்த காலத்துல எல்லாம் உங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வையி, அதுதான் எனக்கு வேத வாக்கு. இதை செய்யினா செய்வேன், செய்யக்கூடாதுன்னா அதை செய்யவே மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் தலைகள் வந்து தண்ணி குடிச்சாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன். ஆனா இவ நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறதுன்னு இருக்கா. பொண்டாட்டிய அடக்கி உடக்கி வைக்கணும்டா. நீ பாட்டுக்கு விட்டுக்கிட்டு தெரிஞ்சேன்னு வையி, நாளை பின்ன அவளுக்கு உன்னை சீண்ட கூட மாட்டாளுக. இப்ப பாக்குறல கையில 10 பார்க்கவும் இந்த தண்ட சோறு உன்னைய மதிக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் மதிக்காத அளவுக்கு நீ உன்னால ஆகி போச்சு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத சாமியே. 1000 கஷ்டம் வந்தாலும் உன் தங்கச்சி ஓரத்தான் உனக்காக வந்து நிப்பா.
ஐயோ இப்போ ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அந்த 3000 இப்போ வீட்டு முழுக்க தேடி பார்த்து கிடைக்கலன்னா என்ன உரிச்சு போடுவாளுகளே. முதல்ல புள்ள வீட்டுக்கு போய் 3000 காசை வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சிருவோம். இல்லை அவ்வளோதான், என் பையன் இப்போ தான் என் பேச்சை கேட்டு எனக்கானவனாக இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டான். இவன் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறதா நல்லது. ஹவுஸ் ஓனர், நான் நாளைக்கு அடுத்த வாரத்தில் பணம் வாங்கிக்கிறீங்களா? ஏம்மா இப்பதான் பணம் எடுத்துட்டு வரேன்ட்டு போனீங்க. நான் கூட அடுத்த தடவை சேர்த்து வாங்கிக்கிட்டுமானதுக்கு இப்பயே வாங்கிக்கோங்க நீங்க. ஏன் பணம் இல்லையா? அது வீட்டில் வச்சுருந்தேன், அது செலவாயிடுச்சு. அது தெரியாமல் தான் நான் சொல்லிட்டேன். நான் அடுத்த தடவை சேர்த்து கொடுத்துட்றேன். எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஹவுஸ் ஓனர், நீங்கள் கிளம்புங்க, நான் உங்களுக்கு போட்டு விட்டு போன் அடிக்கிறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக கேட்கலாம். நாங்கள் எப்பயும் உங்களுக்காக செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 4 பேர்கிட்ட இப்படி கடன் சொல்லி கஷ்டப்படுறத பார்க்க எங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது. இதை மட்டும் தங்கச்சிமி பார்த்தோன்னா ரொம்ப வருத்தப்படுவா. உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நானும் உங்களுக்கு இன்னொரு பையன்தான். ஆமாம் ஆமாம், பையனா இருக்கிறவன் தான் உண்டை வெட்டிக்கே துரோகம் பண்ணுவான். உங்கள் கையால் சாப்பிட்டதுனால தான், உங்களோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் செஞ்சதை சரின்னு ஒத்துப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இந்த ஜென்மத்தில் முடியாது. ஒரு தடவை பட்டாச்சுன்னா மறுபடியும் அதை திரும்பியும் படணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் எவ்வளோ ஆசையும் பாசமாக வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை விட 100 மடங்கு உங்கள் பொண்ணை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். நான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறதுலையே நீங்களே மனசு மாதிரி எங்களை ஏற்றுப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. காதலிக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. காதலிக்கிறவங்களாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எங்களுக்குள்ளே இருக்க வைராக்கியத்தால் உங்கள் மனசையும் வெல்ல முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தனலட்சுமிட்ட சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு முதல்ல காசை கொடுத்து செட்டில் பண்ணணும். எமாடி எமாடி எமாடி, அம்மா வாமா. வந்துட்டாளா? இவளுக்கெல்லாம் வீட்டில் வேலை இருக்குமா என்ன? ஆனவன கிளம்பி வந்துடுறாம்மா. என்னடி சாப்பிட்றியா இல்லையா? என்ன இப்படி இழைச்சி போயிருக்க? அவ என்னைக்கு பண்ணி மாதிரி இருந்தா இன்னைக்கு இழைக்கிறதுக்கு. என்னத்தம்மா சொல்றது, இங்க திங்க கூட எனக்கு நேரம் இல்லை. என்னடி துணிமணியெல்லாம் துவைச்சேன்னு சொன்னாங்க, நீ எதுக்கடி அதெல்லாம் கஷ்டப்பட்டு துவைச்சிக்கிட்டு கிடக்குற? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. எங்கடி உன் மாமியாரு? எங்க அவ? எங்கேயும் இல்ல, இங்கதான் நிக்கிறேன். அத்தாடி, இன்ன வரைக்கும் ஒட்டி கேட்டுக்கிட்டு தான் நினைச்சேன் அந்த மாமியார் கிழவி. ஏமா புள்ளதாச்சு புள்ளன்னு கூட பார்க்காம துணிமணியை துவைக்க வச்சு என்னவா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? என் வீட்டில் என் பிள்ளைய ஒரு குண்டூசியை கூட எடுத்து வைக்க விட மாட்டேன். அம்புட்டு வேலையை நான் இழுத்து போட்டு பார்ப்பேன். இன்னைக்கு என் பிள்ளைய இப்படி கஷ்டப்படுத்துற, இதுக்கு தான் உன் வீட்டுக்கு நகைப்பட்டு என் பிள்ளைய கட்டி கொடுத்தனா? அப்புறம் என்ன? அப்புறம் வீட்டு வேலைக்காரியை நிறுத்திட்டு என் பிள்ளைய வேலைக்காரி ஆக்கிருக்கியாமா? என் பிள்ளை வீட்டுக்கு வேலைக்காரியா தான் வந்தாளா? நான் அவளை மருமகளாவே வர சொல்லல, நீயா வேலைக்காரி அனுப்புனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்க போற பாரு. என் பிள்ளை படுற கஷ்டத்துக்கு நீ எல்லாம் கூடிய சீக்கிரத்தை பதில் சொல்லியே ஆகணும். நான் பதில் சொல்றது இருக்கட்டும், முதல்ல பொண்ணை கட்டி கொடுத்துட்டா இப்படி சும்மா சும்மா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி வர வேலை வச்சுக்காத. இது என் வீடு, என் புருஷன் வீடு. இங்க நான் இருக்கிறதுனால எங்க அம்மா என்ன பார்க்க வருவாங்க போவாங்க. ஆமா ஆமா, உன் புருஷன் கட்டி விட்டுருக்கான்ல, என் புருஷன் வீடு. இது என் புருஷன் வீடுடி, என் புருஷன் வீடு. இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் இல்லாதப்பட்டவங்க கிடையாது. எங்க பிள்ளைக்கு நாங்க அம்புட்டு சொத்து சேர்த்து வச்சுதான் எல்லாம் பண்ணி அனுப்பியிருக்கோம். என்னவோ ஒன்றும் இல்லாத பிள்ளை மாதிரி இந்த மாதிரி படுத்துறீங்க. சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்காமல வளர்த்து வச்சிருக்கீங்க. அந்த லட்சணத்துக்கு இப்படித்தான் பண்ண முடியும். இந்த சும்மா இந்த இங்க வந்து குசில முட்டிக்கிட்டு குடும்பத்தை பிரிக்கிற வேலை வச்சுக்காத. என்னைக்காவது ஒரு நாள் வாரியா, வாயை மூடிட்டு போடுறத திங்கிறியா, அப்படியே கிளம்புனியான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு குடும்பத்துல குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் உன் பொண்ணு காலம் முழுக்கும் வீட்லயே வச்சு கஞ்சி விட்ட வெளியே பார்க்க வந்தோமா, பிள்ளைய பார்த்தோமா, வாங்கிட்டு வந்ததை கொடுத்துட்டு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு இங்க என்ன ஏது அதை கேட்டுக்கிட்டு குடும்பத்தை பிரிக்கிறது. மருமகனா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். ஆதி காலத்துல எதுவுமே இல்லாம நாங்க கையை ஊனி காலை ஊனி எல்லாம் சொத்து சேர்த்தோம். இப்பனா எல்லா வசதியும் இருக்கு வீட்டுல, அதுல ஆக்கி திங்கிறதுக்கு என்ன? நான் அடிச்சுக்கிட்டு தெரியற ஆளுங்க. அப்பதான் பாத்தியா உன் மாமியாக்காரிக்கு கொழுப்ப? இப்படிதாம்மா ஒவ்வொரு நாளும் என்னை அதை பண்ணு இதை பண்ணுன்னு பிடுங்கி எடுக்குது. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. இங்க பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது உன் வீடுடி, உன் வீடு, உன் புருஷன் இருக்கிற வீடு. சரியா? நீ இங்க இருந்து தான் ஆகணும். ஆமாம், புருஷனாவது மண்ணாங்கட்டி ஆகுது.
இன்ன வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலாமா? நேற்று குடும்பமே உட்காந்து திங்குது ராத்திரி. நான் ஒரு வாய் கூட திங்கவே இல்லை தெரியுமா? எனக்கு ஒரு தோசை கூட ஊற்றி வைக்காம மொத்தமாகவே களி ஊற்றிட்டாமா அந்த கிளவி. ஐயா ஐயா ஐயா, ஒரு வாய் கூட சாப்பிடாம இருக்கியா நீ? ஆமாம்மா, களியும் நான் திங்க மாட்டேன், இந்த தோசையும் இல்லை. எனக்கு செம்ம கடுப்பாகி போச்சு. அப்புறம் ராத்திரிக்கு என்னதான் பண்ண? பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டேம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? காலையில் வரும்போது போனட்டு சொல்லியிருந்தா கூட நான் வீட்டிலேருந்து கட்டிச்சோறு கட்டி எடுத்துட்டு வந்திருப்பேனே. சரி இந்தாம்மா, இந்த பழத்தை பிடி, நான் போய் கடையில் உனக்கு சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. அதுக்கப்புறம் அந்த கிளவி அதுக்கும் ஆட்டம் கட்டும். அவள் ஆட்டம் கட்டினா கட்டிட்டு போகிறான். என் பிள்ளை இப்படி பசியும் பட்டினியுமா இருக்கிறதுக்கு தான் நான் இங்கே கட்டி கொடுத்தேனா? இந்த இதை நீ முதல்ல சாப்பிடு, நான் போய் வாங்கிட்டு ஓடியாடுறேன். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்றீன்னு சொன்னேன். ஒரு செடி வளர்ந்துருக்கு, ஒரு செடி இதாக இருக்குது. தண்ணியை ஊற்றி வளர்த்தா அப்படியே எல்லாம் சரிசமமாக ஒரே மட்டத்துக்கு வந்துடும். நல்லா வெட்டி விட்டா நல்லா அந்த படத்தில் இருக்க மாதிரி இருக்குன்னு இவகிட்ட சொன்னேன். தண்ணியே விட மாட்டேங்கிறாம்மா. ஐயோ ஆண்டவனே, இவெல்லாம் என்ன ஜென்மத்தில் நான் பிறத்தேன்னு பெத்தேன்னு தெரில. மல்லிகா இருக்கு. அப்ப ஆறுமுகம் வீட்டில் தான் இருக்கு. அவனும் மல்லிகா மல்லிகா. ஐயோ, இந்த ஆள் இதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. வாங்க அண்ணே, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆறுமுகம் எங்க? அவரா அந்த உள்ள இருக்காரு. இந்த இருங்க, கூட்டிட்டு வரேன். இந்த ஆள் வந்தானாலே பிரச்சனையாச்சு. எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. என்னங்க என்னாடி ஒரு பக்கம் ஒரு விடியத்துக்கு முன்னாடியே என்னங்க நொன்னங்க? என்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும். உங்க சொந்தக்காரன் வந்திருக்கான், முதல்ல துரத்தி விடுங்க, வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்காம. அதானே, என் சொந்த பந்தம் வந்தா அப்படியே அடிச்சு துரத்திடணும். இதுவே உன் சொந்தம் வந்தா கறி எடுத்து ஆக்கணும். நல்லா இருக்குடி உன் கூத்து. ஐயோ ஆண்டவனே, உங்க சொந்தமா இருந்தாலும் சரி, என் சொந்தமா இருந்தாலும் சரி, இந்த ஆளுக்கு நீங்க எதையுமே ஆய் கொடுக்க வேணும்னு சொல்லுவீங்க. வெளியே நிக்க வச்சிருக்கேன், ஒழுங்கா வாங்க. அதுக்குள்ள அந்த ஆளை கிளம்பி உள்ள ஓடியாந்துற போறான். யாரடி வந்திருக்கா? அதை நான் வேற சொல்லணுமா? நீங்களே வந்து பாருங்க, வாங்க. யாரடி இவ? கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டா. வாங்க நோங்கன்னு இல்லன்னு சொல்லி அனுப்புவியா? அதை விட்டு கூப்பிட்டுக்கிட்டு. ஐயோ முதல்ல வாங்குங்க, வாங்க. பாத்தாடி, என்னடி இந்த ஆள் இங்கே வந்திருக்கான்? அதுதாங்க எனக்கும் பயமாயி போச்சு. என்ன ஆறுமுகம், எப்படி இருக்க? மனுஷனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நிக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாமா, நீயும் வா. ஏன் அங்கே நிக்கிற? சொல்லுங்க. நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலில் கெடா வெட்டுறேன். அதான் சரி உங்களெல்லாம் அழைச்சிட்டு போவோன்னு வந்தேன். கெடா வெட்டா? என்ன விசேஷம்? அதுவா, ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தோம், அது நிறைவேறிடுச்சு. அதான் கெடா விட்டுறோம். சரி மாமன் மச்சான் அங்காளி பங்காளி எல்லாத்துக்கும் சொல்லி செய்யணும். அதனால தான் சரி கூப்பிட்டு போவோன்னு வந்தேன். ஐயோ அம்பட்டு தானே, நான் கூட அந்த விஷயம் தான் தெரிஞ்சு வந்துட்டதோ என்னமோ நினச்சி பயந்துட்டேன். இதுக்கு தாண்டி என்ன எதுன்னு கேட்காம நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தி ஒரு வழி ஆக்கியிருப்ப. நான் என்ன கனவா கண்டேன்? இந்த ஆள் இதை சொல்லுவானு, நான் இதை அந்த விஷயத்த சொல்லிவிடுவானு பயந்துகிட்டு இருந்தேன். சரி வாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு காப்பி தண்ணி எதுவும் குடிக்கலாம். ஐயோ இல்லையா, இது கெடா விட்டுறதுனால யார் வீட்லயும் இப்போதைக்கு அண்ணன் தண்ணி எதுவும் சாப்பிட்றது இல்லை. அதான் உள்ள வராம கூட வெளியவே நின்று கூப்பிட்டு போறதா இருக்கு. ஓ சரி. அப்புறம் நம்ம சிம்ரன் அதே ஊர்ல தானே இருக்கு, இல்ல வேற ஊர் எதுவும் போயிருச்சா? அது எதுக்கு அதையும் சொல்லிக்கிட்டு என்னையா? 1000 தான் இருந்தாலும் உனக்கு தங்கச்சி கூட பிறந்தவ அப்படின்னும் போது நம்ம சொல்றது இல்லையா? அதுவும் நம்ம வீட்டு விசேஷம், நம்ம கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? என்னங்க இந்த ஆள் மட்டும் போனான்னு வைங்க, மொத்த விஷயமும் தெரிஞ்சிருங்க. அதுவும் கல்யாண விஷயம் தெரிஞ்சது அம்பிட்டுட்டேன். தங்கச்சி நம்பர் இருந்தா கூடியா, போன் பண்ணிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ நீங்க எதுக்கு அங்க அவ்வளோ தூரம்லாம் அலைஞ்சுக்கிட்டு? தங்கச்சியை போன போட்டு கூப்பிட்டா வரப்போகுது. அது இப்படி அழைக்கணும் வைக்கணும்ல யோசிக்காது. கூப்பிட்டா வானா வந்து நிற்கும், போனா போகும். அதெல்லாம் நம்ம சொல்றது கேட்கும். நீங்க கஷ்டப்பட்டு எதுக்கு அங்க இங்கே அலைஞ்சுக்கிட்டு? அதுக்குன்னு இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ள, நம்ம வீட்டு புள்ள, நம்ம கூப்பிடுறது இல்லையா? அதுவும் அவங்க புருஷமாரு முறைப்படி நம்ம கூப்பிட்டாதான் நம்ம வீட்டுக்கெல்லாம் அனுப்புவாங்க. இல்லைன்னா எப்படி அனுப்புவாங்க? அதான். அவன் ஒரு குடிகாரன், அவனுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது. வானா வருவான், போனா போவான். நீங்களாம் அதை எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் போன் போட்டாவது சொல்லணும். போன் நம்பரா? அது என் போன்ல வேற சேவ் பண்ணல. இந்த போன் வேற தண்ணிக்குள்ள வந்து ரிப்பேர் ஆனதுல. நான் என்னன்னு பார்த்துட்டு எடுத்துட்டுமா? சரிப்பா, என்னன்னு பார்த்து எடுத்து கொடுங்க. இன்னும் மாப்பிள்ளை கல்யாணம் அவ்வளவுதானே? ஐயோ இன்னும் மாப்பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல. என்ன 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? சரி நான் வரேன். வந்து தொலைஞ்சிடாத, அப்படியே போயிரு. என்னடி இந்த ஆளு வரவே மாட்டா காலத்துக்குன்னு பார்த்தா வந்து நிக்கிறது. அதாங்க எனக்கு ஒரே கவலையா இருக்கு. காசு கீது கையை விட்டு போயிருச்சுன்னா அம்புட்டுத்தேன்.
ஐயே அப்படிலாம் போக விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நமக்கு உண்டான பங்க மொத்தத்தையும் சுரண்டிக்கிட்டு தாண்டி அனுப்புவேன். ஆமா, வாயிண்டா எங்க அப்பா வாழ சொன்னா வாயிலனா வர சொன்னான்ற கதை தான். ஏற்கனவே நம்ம பிள்ளைய கட்டி வச்சிருவேன் நீங்க. கடைசியில என்ன நடந்துச்சு? ஐயே அது வேணா தப்பா போயிருக்கலாம், ஆனா இது தப்பவே தப்பாது. அப்புறம் என்ன பண்ண போறீங்க? எப்படி இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. இனி அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா சொத்தை கொண்டு போய் அப்படியே கொடுத்துருவான். இனி நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயே அவங்களுக்கு தெரியாம காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி அந்த இடத்த நம்ம இதுல வாங்க பாப்போம். நிஜமாவா? அப்படி கொடுத்தா வாங்கிக்குவதா? யாரு இப்ப அந்த 10 லட்ச ரூபா நிலத்தை அவங்க கிட்ட கொடுத்தா இந்த ஆளுக்கு ஏதாவது கிடைக்க போதா? ஒன்னும் இல்ல. அதுவே 10 லட்ச ரூபாய் நிலத்துக்கு நான் ஒரே 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னாலும் அது அந்த ஆளுக்கு லாபம் தானே. எப்படி? ஆமாங்க, பணம்னா பணம் கூட வாய பழக்கும், மனுஷன் வாய பழக்க மாட்டானா? காசை கொடுத்தா வாளாட்டுவானுங்க. சரியா? நான் பாத்துக்கிறேன். சரிங்க. நல்லவளா மாதிரி நடிக்கிறதும் போதும் இதுங்களுக்கு ஆக்கி போட்டு நான் ஒரு வழி ஆயிடுறேனே. சச்ச நமக்கு கடுப்பாகுதுப்பா. என்ன பண்றது? கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு உசுப்பேத்துறவன் உம்முன்னு இருந்தா தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன். என்னம்மா உயிர் போற மாதிரி இந்த வேகத்துல ஓடி வர? உயிர் போற மாதிரியா? அடியே கொஞ்சம் விட்டேன்னு வையே, என் உயிர் தாண்டி போயிருக்கும். என்னமாச்சு? ஏன்? ஐயோ அடியே, என்ன நடந்துச்சு தெரியுமா இன்னைக்கு காலையில? வந்துட்டாங்களா? அம்மா சொல்றது சரிதான். அடே நான் மட்டும் வெளியே போயிட்டேன்னா அவங்க ஆத்தாக்காரி எப்போ உள்ள வாரானே தெரியாது. இவன் நடிப்பு போட்டுக்கிட்டு திரியிறான்னு சொன்னிச்சு. அதே மாதிரி அம்மா எல்லாரும் வெளியே போனோனையும் வந்துட்டாங்களா? 2 பேர்த்தையும் திருத்தவே முடியாது. இதில் வேற நல்லவளா திருந்திட்டான்னு நான் கூட நம்பிட்டேன். நாய் வாழை நிமித்த முடியாது, என் பொண்டாட்டி புத்தியை மாற்ற முடியாது. காலையில அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வாடகை பணம் கேட்டுட்டு வந்துட்டாண்டி. வாடகை பணம் கேட்டா எடுத்து கொடுக்க வேண்டிதானே? அதான் அவன் மருமவ வேலைக்கு போய் கிழிக்கிறாளாம்ல, அவளை சொல்லி காசை கட்ட சொல்ல வேண்டிதானே? அட பொடி கேனச்சிருக்கி, காசை கட்ட அவளை காசு. அவ போனதே ஏதோ 2 நாள், போன வாரம் ஒரு கால அப்படின்னு சொல்லி 1500 வச்சிருப்பா போல இருக்கு. மீதி பணம் நான் போடணுமா? அவ வாழ்ற வீட்டுக்கு நான் போட மாட்டேமா? நான் 10 காசு கூட போட மாட்டேன். அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். அந்த ஹவுஸ் ஓனர் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அடி பாவி, எத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டு அங்கே போயிருப்ப. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னோனையும் 10 ரூபா கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிற. அவங்க மட்டும் நினைக்காம இருந்திருந்தா இவளுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? அவங்க புருஷங்கிட்ட நீ காசையே கொடுக்கக்கூடாது, உன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா இவ காலத்துக்கு அந்த குடும்பத்தில் தான் கடந்திருக்கணும். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குதே. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடியே நான் உங்ககிட்ட ஒன்றும் காசு கேட்டுட்டு போக வரல. அன்னைக்கு சீட்டு பணம் கட்டணும்னு சொல்லிட்டு நீ காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அப்போ கூட நான் உள்ள இருந்து 3000 எடுத்துட்டு வந்து கொடுத்தனே, மறந்துட்டியா? அந்த பணமா? அந்த பணம் தான் வீட்டில் யார் இல்லைன்னு சொல்லி திருடி கொண்டு வந்து கொடுத்தேல. நீயும் கூட பரவாயில்லம்மா, அவங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காசை வாங்கி கட்டிவிட்ட. இப்போ அவன் அந்த சேலைக்குள்ள வச்சிருந்த காசை காணணும்னு சொல்லிட்டு பெரிய போர்க்களமே பண்ணிட்டா. ஏதோ உங்க அண்ணன் சண்டைன்றனால அமைதியாகிட்டான். இல்லைன்னு வையே அப்படியே என் பக்கம் திரும்பி இருக்கும். அப்புறம் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பாங்க. இங்கேயும் வர முடியாம போயிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை புரி, நான் கொண்டு போய் வச்சிடறேன். இல்லைன்னு வையே என்னை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவா. அடி பாவிகளா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க. எங்க அம்மா சொல்றதுல தப்பே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. ஏமா திடுதுப்புன்னு வந்து 3000 கொடு 4000 கொடுனா நான் எங்கன்னு போய் கொடுக்கறது? ஏடி உன் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாருல, காசை வாங்கி கொடுடி. அவ கரெக்டா சொல்றாடி, கல்யாண சிலைக்குள்ள தான் நான் வச்சேன், கல்யாண சிலைக்குள்ள தான் வச்சேன்னு. அவளை வேற நம்ம இது பண்ண முடியாதுடி. உங்க அண்ணன் கூட நாளைக்கு வாடகை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவதான் கேட்கவே மாட்டேங்கிறாடா. இதை பார்த்து கொடுடி. ஐயோ இப்ப என்னமா பண்றது? என் புருஷன் வேற காசை எங்க வச்சிருக்கான்னு வேற தெரியல. காசையே கையில கொடுக்க மாட்டேங்கிறான். எங்க வச்சிருப்பான்? ஐயோ எங்கிட்ட வச்சிருந்தா கூட திருடிக்கிட்டாவது வந்துடுவேன். நீ எதுக்கு திருடியெல்லாம் கஷ்டப்படணும்? நான் தான் இருக்கிற இடத்தையும் சொல்றேனே, எடுத்துக்க. தடி இந்த மனுஷக்கு எங்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியலையே. நான் கூட நினைச்சேன், என்னடா நம்ம பொண்டாட்டி கொஞ்ச நாளா பொறுப்போ இருக்காளே, பருப்பு மாதிரி வேலை பார்க்கறாளேன்னு நினைச்சேன். உன் பருப்பெல்லாம் இதுதானே? ஐயோ என்னங்க, எங்க அம்மா தாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரு உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? வீட்டுக்குள்ள வராதுன்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். எதுக்கு நீ வந்துகிட்டே இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. அன்னைக்கு அடிச்சு துரத்துனது பத்தலையா? மறுபடியும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா? நீ போ முதல்ல வெளியே.
ஐயோ இப்போ என்ன பண்றது? நான் போறேம்மா, நான் போறேன். 2 பேரும் நடிச்சுக்கிட்டு தெரியாதீங்க. என்னங்க சொல்றீங்க? திருட்டு கழுத, நானும் உன்னை போனா போது கட்டின பொண்டாட்டி தானே மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா, நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? அந்த குடும்பத்துல போய் திருட்டு வேலை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த குடும்பமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. வெளியே போடி. என்னங்க நீங்களும் துரத்தணும்னா எங்கெங்க போவேன்? அது சீட்டு பணம் கட்ட காசுலன்னு தாங்க எடுத்து கொடுத்தோம், வேற ஒன்றும் இல்லைங்க. ஆமா மாப்பிள்ள, என் பிள்ளைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் திருடி எடுத்து கொடுத்தேன். இது சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? சொந்த வீட்டுல சொந்த மகனோட காசையும் மருமகளோட காசையும் திருடி உங்க பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றது கேவலமா இல்ல? மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, நான் போயிடுறேன் மாப்பிள்ள. நான் ஏதோ ஏற்பாடு பண்ணி அங்க வச்சிடறேன். என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா அது இந்த வீட்டுக்கு தான் கேடு. நீங்கெல்லாம் குடும்பத்து பொண்ணுங்களா? பெத்த பையன் நல்லா இருக்கக்கூடாது, மருமவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். இனி உங்க பிள்ளை அந்த வீட்டில் வாழ முடியாது, சரியா? எங்க அம்மா கூட சொன்னுச்சு, இவெல்லாம் திருந்துற ஆளே கிடையாதுடா, இவெல்லாம் நல்லவளும் கிடையாது, இன்னைக்கு ஏதோ நடிச்சுக்கிட்டு திரியிறா, இவளை நம்பாதன்னு சொன்னுச்சு. அப்ப எனக்கு புரியல, இப்ப புரியுது. எவ்வளவு கேடுகட்ட புத்தி இல்லை உனக்கு. ஒரு அண்ணங்காரன் கஷ்டப்பட்டு அவன் சம்பாரிச்சு வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு போய் கொடுக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை? கை கால் நல்லா தானே இருக்கு, இல்லை முடமாக்குதும் போச்சா? உழைச்சி திங்கிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன? இங்கேருந்து சண்டை போட்டு ஓடுறல்ல, ஓடினாலும் உன்னை அங்கே வச்சு கஞ்சி ஊத்துன பாவத்துக்கு அவங்களுக்கு இதுதான் தண்டனையா? வாடகை காசு கேட்டு வந்த, சரி இந்த அம்மா நான் தாரேன்னு சொல்லி உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன? அவங்க அப்படி போகணும் இப்படி போகணுன்னு இன்னைக்கு நீ அப்படி போடி. நீ போ, உனக்கெல்லாம் அப்படி அடிச்சு துரத்துனாதான் சரிப்பட்டு வரும். உன்னையெல்லாம் கண்ணே மணின்னு வீட்டுக்குள்ள வச்சு போட்டா சரிப்பட்டு வராது. வெளியே போடி, வெளியே போ. ராட்சசி மனுஷங்களா நீங்களாம்?